உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கடகடன்னு ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் வந்து நிற்கிது. நம்மளே எதிர்பார்க்கல. பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட அந்த வருடத்துடைய ஒரு பகுதிக்குள்ளே நுழைய போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஜூலை மாதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சிறப்படைஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்க என் நம்பிக்கையோடு உங்களுக்கு வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் நண்பர்கள் மூலமாக பிரச்சனையோ, யார் யாருக்கெல்லாம் கணவர் மூலமாக பிரச்சனையோ, யார் யாருக்கெல்லாம் தன்னுடைய துணைவியின் மூலமாக பிரச்சனையோ, அத்தனை விதமான பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த மாதம் உண்டு. நான் சொல்லக்கூடிய இந்த சொந்தம், பந்தம், நட்பு, அப்புறம் காதல், இந்த அத்தனை விதமான சுமைகளையும் சுமந்து கொண்டு அது சுகமாக தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களும் விருச்சிகராசிங்க தான். உங்கள் மனசுக்கு தெரியும் இவங்க காயப்படுத்துகிறாங்க, இவங்க உங்களை ஏமாத்துகிறாங்க, சில பேர் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் தெரிஞ்சாலும் அவங்க ஏற்கனவே எப்பயோ செஞ்ச நல்ல ஒரு விஷயம் உங்கள் மனசை டச் பண்ணும். என்னதான் இருந்தாலும் நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம கவலைப்படும் போது அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களை விட்டு கொடுத்துறீங்க. இதுதான் உங்களுடைய பெரிய மைனஸு, அதுதான் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ அதெல்லாம் இந்த வட்டம் சேட்டை ஆகவே ஆகாது. உங்களோட ஒரு ஆள் சேட்டை பண்ணவே முடியாது. நீங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும், நீங்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அற்புதமான மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு, செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகங்களுடைய வலிமை சூப்பராக இருக்குது. பொதுவாகவே அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு 17ஆம் தேதி வரையும் வேலையில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். அசால்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது. யாராவது ஏதாவது உங்கள்கிட்ட இந்த வேலையை முடிச்சு கொடுங்க, அந்த வேலையை முடிச்சு கொடுங்க, உங்களுக்கு 5க்கு 50 தரேன், 50க்கு 100 தரேன்னு சொல்லி ஏதாவது ஒரு பின்பத்தை உருவாக்குனாங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் அவங்களுடைய பேச்சை கேட்காம உங்களுடைய வேலையில் நீங்கள் நேர்மையாக இருந்து கொண்டு போயிட்டீங்கன்னா நிறையா விஷயங்களை நீங்கள் சிறப்படையக்கூடிய வாய்ப்பாக இந்த ஜூலை மாதம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது உண்மை. ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயமும் எடுத்துக்கலாம். அரசாங்க வேலையில் நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் கவனக்குறைவாக, அல்லது இது யாருக்கு தெரிய போகுது, இது யார் பார்க்க போகிறா அப்படின்னு அசால்ட்டாக மட்டும் ஒரு 17ஆம் தேதி வரையும் அசால்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களை சுற்றி இந்த உலகம் இருக்குது. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே உங்களை பார்க்க போகிறாங்க, கேமரா வச்சு பார்க்க போகிறாங்க. மாதிரி பிக் பாஸில் பண்ணுற மாதிரி தான் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி உங்களை பக்காவாக கேட்ச் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய வேலையை காப்பாற்றிக்கணும், உங்களுடைய பேரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய செயல்பாடை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த விஷயத்தில் பாதிப்பு இல்லாமல் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அங்கீகாரத்தை
உங்களுடைய செயல்பாடை கோச்சார கிரகங்கள் உறுதியாக கொடுக்குங்கிறது உண்மை. ஸோ நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்களில் பதற்றப்படாமல் இருக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களை வெளிப்படையை யார்ட்டையும் சொல்லாமல் நீங்கள் கரெக்டாக உங்கள் வீடு உண்டு வேலை உண்டு, வேலை உண்டு வீடு உண்டு அப்படி மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாமல், பெரிய அழுத்தங்கள் ஏற்படாமல் உங்களை என்ன பண்ணலாம், நீங்களும் உங்களை பாதுகாத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்த ஒரு அற்புதமான செயல்பாடு என்னென்னா, நம்முடைய விருச்சிக ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக கெட்டிக்கார குழந்தைகளாக போகிறீங்க. நீங்கள் அதான் சொன்னால், நம்ம இந்திரன் படத்தில் ரஜினி, ரோபோ ரஜினி எப்படி இருக்கார், அப்படி புக்கை பார்ப்பார், சடச்சடம்பார், என்ன பண்ணுவார், ஸ்டோர் பண்ணிடுவார். அதே மாதிரி தான் உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை, அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி நீங்கள் அப்படியே பிரம்மாண்டமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய எனர்ஜி ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக சிறப்பாக நீங்கள் லைஃப்பை கொண்டு போக போகிறீங்க. நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் நிதானமாக செல்லணும். அவசரப்பட்டு வாகனங்களில் செல்லும்போது கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா சின்ன சின்ன பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ நிதானம் என்பது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வாகனங்களில் மட்டும்தான் இருக்குது போல், வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்படியே ஃப்ரீடமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற செயல்பாடு, மாற்றங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தவிர்த்து இது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களுடைய செயல்பாடு. ஜூலை மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய இருக்கும் இடத்த வச்சு உங்களுக்கு ஒரு 20-30% என்ன பண்ணியிருக்கோம், உங்களுடைய வாழ்க்கையுடைய என்ன சொல்ல ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி. ஸோ இதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ முடியும், அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். காதலில் எப்போ வெற்றி பெறுவேன், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளையே டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வில்லங்கள் நம்ம விட்டு போவாங்களா மாட்டாங்களா. ஸோ அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா, அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் என்ன செய்யணும்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. உங்களுடைய முழு விவரங்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. விருச்சிக ராசி என்பர்கள், காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள். கடந்த ஒரு 15 நாட்களுக்கு மேலாக அந்த இன்ஸ்டால பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ரீல்ஸ் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பர்கள் தான் போடுறாங்க. எங்களுக்கு எந்த மாற்றமுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு எந்த மாற்றமுமே நடக்க மாட்டேங்குது, குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ஓஹோன்னு வாழ்வோம் சொன்னீங்களே எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரியாக இருக்கிறாங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு
நெகட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு கோடீஸ்வரனா இருந்தா கூட அவர்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயங்கள்ல நோக்கிதான் இவர்களினுடைய எண்ணங்கள் இருக்கும். சந்திரன் நீச்சம். அதனால உங்களை ஒரு உயர கோபுரத்திலேயே உட்கார வச்சாலும் கூட கீழே இருக்கிறத மாத்திரம்தான் பார்ப்பீங்களே ஒழிய மேல இருக்கிறத எப்போதுமே பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த மனநிலை ஆகப்பட்டது எப்போதுமே நெகட்டிவான விஷயங்களை நோக்கி, பிரச்சனைகளை நோக்கி மட்டும்தான் பயணிக்குமே வெளிய முடிந்த பிரச்சனைகளை எப்போதுமே அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எடுத்துக்கவே மாட்டாங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்பதான் ஜூன் மாசம் தான் மாறி வந்திருக்கிறாரு. 9ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். குடும்ப ஸ்தானாதிபதி 9ல இருக்கும்போது உச்சம் பெற்று இருக்கிறார். இதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களால இருந்த பிரச்சனைகள் 100% தீர்ந்திருக்கும். ஆனால் அதை எடுத்துக்காம அந்த பிரச்சனைகளையே நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் என்னுடைய மனைவியை இழந்துட்டேன், என்னுடைய கணவரை இழந்துட்டேன், என்னுடைய குழந்தை என்னை விட்டு ரொம்ப தூரமா போய் வெளிநாட்டுல போய் படிக்க போயிடுச்சு, என்னுடைய வருமானம் ஏதோ ஒரு இடத்துல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பழசேதான் நினைச்சிட்டு இருப்பீங்களே ஒழிய புதிதாக மாற்றங்களை பத்தி நீங்க நினைக்கவே மாட்டீங்க. இந்த இடத்துல இந்த ஜூலை மாதம் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. எந்தெந்த இடத்துல எல்லாம் கொடுக்க போகுது? உங்களுக்கு 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஒரு இயல்பு நிலையாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான சில வாய்ப்புகளை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வேலை செஞ்சு தளர்ந்து போயிட்டாங்க. எவ்வளவோ வேலை செய்யறேன், ஆனா அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியாக அந்த வேலை செய்யறது, ஒருத்தருக்கு அடிமை தொழில் செய்யறதுல இருந்து விடுபட்டு சுயமாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு புதிய அமைப்புகள் உங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி பகவான், இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதலீடை ரொம்ப ரொம்ப கேஷுவலா, ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அர்ஜென்ட் படுத்தினாலும் அது அவ்வளவு விரைவாக வராமல் ரொம்ப நிதானமான ஒரு முதலீடுகளை ஒரு தகுந்த முறையில கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த கிரகங்கள் இந்த ஜூலை மாதத்துல செயல்பட போகுது. உங்களுக்கு இந்த கிரகங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு கிரகமே பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு. சில பேரு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சொத்தை வித்து நான் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதுதான் அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பண்றக்கூடிய வேலை. அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கு உண்டான முழு முயற்சிகளிலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த ஜூலை மாதத்துல செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல உடல் பலவீனங்கள் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்புல சில தடைகள், இது எல்லாமே பெண்களுக்கு இருக்கும். ஆண்களை பொறுத்த மட்டுக்கும் பாத்தீங்கன்னா உடல் பருமன், அடுத்து தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், அதாவது ஒரு உடல் சுகத்துக்காகவும், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு மறைமுகமான ஒரு உறவுகளுக்காகவும் இந்த ஆண்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதுதான் அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராகுவினுடைய ஒரு தன்மை பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆசைகளை உருவாக்கி அந்த ஆசைகள் மூலமாக அதிகப்படியான வேதனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால இந்த இடத்துல ஆண்களும் பெண்களும் விருச்சிக ராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் யாரையும் நம்பி இவர்களினுடைய பர்சனல் வாழ்க்கையை சொல்லக்கூடாது. சொன்னீங்க அப்படின்னா அவர்கள் கிட்ட மாட்டிக்கொண்ட ஒரு கதையா தான் இருக்கும். அதாவது அவங்க உங்களை பிளாக்மெயில் பண்றதுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல உங்களை ஈடுபடுத்துறதுக்கும் உண்டான ஒரு அமைப்புகள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கு. இந்த 8 கிரகங்களை விட இந்த ராகு அப்படின்ற ஒரே ஒரு கிரகம் உங்களுடைய வாழ்க்கையவே அழிச்சுக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கு. அதனால இந்த இடத்துல மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்க அதிகப்படியாக ரொம்ப ஒரு விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னாதான் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கு. 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாக இருந்தாலும் உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார்.
உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார். அதனால என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதுல இருந்து கடைசி நேரத்துல எஸ்கேப் ஆகி வரக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல இருக்கு. அதனால பெரிய அளவுக்கு நீங்க கவலைப்படாம உங்களுடைய மாற்றங்களை, பாசிட்டிவான ஒரு மாற்றங்களை நோக்கி பயணிக்க ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அங்க தேவையில்லாத வழக்குகள், அடுத்து பாத்தீங்கன்னா அங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அங்க வேலை இல்லாத சில தொந்தரவுகள், இது எல்லாமே இந்த வெளிநாட்டுல விருச்சிக ராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்துக்கிறது நல்லது. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் மிக சிறந்த யோகங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். எப்பயுமே இப்படிதாங்க சொல்லுவாங்க, அள்ளி அள்ளி கொடுக்குமாங்க ஒண்ணுமே வராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்களோட பெரிய பிரச்சனையே உங்களுடைய மனசு தான். மனசு ஒரு நாள் மாதிரி இருக்காம குழப்பத்தோடையே பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பாவப்பட்ட ஒரு மனிதர்கள் அப்படின்னா நம்ம இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் சொல்லலாம். ஏதாவது ஒரு சிந்தனைகள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இப்படின்னு வந்து பிரச்சனைகள் கூட குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் சொல்லணும். இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பிரச்சனையா இருக்காது. எல்லாம் அனாவசிய பிரச்சனைகள், சம்மந்தமில்லாத பிரச்சனைகளை தான் வந்து வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணிக்கிட்டு, தன்னோட பிரச்சனையா அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு, ஃபீல் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த ஆண்டு நம்ம வந்து ஏற்கனவே குரு பயிற்சி பலனில் பார்த்தோம், ஆண்டு பலன்களில் பார்த்துட்டோம், சனி பயிற்சி பலன்களை பார்த்தாச்சு. கூடுதலாக அதில் பர்டிகுலர் இந்த ஒரு 30 நாட்கள் ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் வந்து கிரக நிலைகளை தெரிஞ்சுக்கலாம், கோச்சார நிலைகளை. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் எங்கே இருக்காருன்னா ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷப ராசியில் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதம் முழுவதும் அங்கே தான் இருக்க போகிறாரு. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. ராசிநாதனுடைய பார்வை ராசிக்கே கிடைக்கிறதுன்றது நல்ல விஷயம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கிறாங்க. 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். அங்கே சூரியன் புதன் சேர்றது. சூரியன் வந்து உங்களோட தொழில் ஸ்தானத்து அதிபதி. புதனோட சேர்றதுனால சில ஆதாயங்கள் இருக்காதோன்னு நினைக்க வேண்டாம். 8ஆம் இடத்துல சூரியன் புதன், அங்கே புதன் ஆட்சி பெற்று பலத்தோடு இருக்காரு. அப்படி இருக்கிற நிலையில என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு உள்ளூரை விட்டு வெளியூரில் சிறப்புகள் அள்ளி கொடுக்க போகுது. உள்ளூரில் நீங்கள் இருக்க இடம் தெரியாமல் இருப்பீங்க. ஆனால் வெளியூரில் உங்களோட பேரும் புகழும் வளரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் அந்த 8ஆம் இடத்துல சூரியன் புதனும் வலுப்பெறுறது. சூரியன் புதன் வலுப்பெறது வந்து புதாதித்ய யோகம், சேர்க்கை பெறது புதாதித்ய யோகம். புதாதித்ய யோகம்ன்றது நல்ல மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு இதெல்லாம் உயரக்கூடிய காலம். இதில் இன்னொரு முக்கியமான கனெக்ஷன் இருக்குது. இங்கே சூரியன் புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் விஷயம் கிடையாது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இதாவது திரிகோணம் தொடர்புன்னு சொல்லுவோம். ராகு இருக்கிறதுலேருந்து 5ஆம் இடத்துல சூரியன் புதனும், சூரியன் புதன் இருக்கிறதுலேருந்து 9ஆம் இடத்துல ராகுவும் இருக்காங்க அப்படின்னா இது வந்து திரிகோண தொடர்பு. சரி, இந்த திரிகோண தொடர்பு இருக்கிற கிரகங்கள் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, பல வழியில் வருமானங்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ஒரே நேரத்தில் 5 வழிகளில் வருமானத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரும், நிச்சயமாக வரும். ஏன்னா சூரியன் புதன் சேர்ந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியேட்டராக வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய செய்வாங்க. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சொன்னதுக்காகச்சும் ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறக்கூடிய பொருளை வாங்கிக்கிறது, உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நீங்கள் சொன்ன விஷயத்த செய்கிறது, அதன் மூலயமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறது, இப்படி விஷயங்களை வந்து சூரியனும் புதனும் கொடுப்பாங்க. அதுக்கு உறுதுணையாக ராகுவும் இருந்துகிட்ருக்காரு. பொதுவாகவே வந்து ஜோதிட விதிப்படி ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சம்பாத்தியக்காரன் சூரியன் இருந்தால் வருமானம் பல வழியில் வரும் அப்படின்றது. இப்போ வந்து வருமானம் மட்டும் இல்லை, புதனோடு சேர்ந்துருக்கிறதுனால புகழும் வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உள்ளூருக்குள்ளே இல்லாமல் வெளியூர்லேருந்து வரும். அதனால் குண்டு செடிக்குள்ளே குதிரை ஓட்டாமல் வெளியில் வந்துடுங்க. எங்கே அடுத்தடுத்த நகரங்களுக்கு, அடுத்தடுத்த இடங்களுக்கு போய் உங்களுடைய தொழில் சார்ந்த உங்களுடைய விஷயங்களை நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கறது மூலிமா பல ஆதாயங்கள் நிச்சயமாக அடைய போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல கடக ராசியில் குரு உச்ச பலம் பெற்று இருக்கிறாரு. ஸோ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை வந்து இங்கே ரொம்ப சிறப்பு. குரு இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற ஸ்தானத்துக்கு, பார்க்குற இடங்களுக்கு வந்து நல்ல யோக பலன்களை கொடுப்பாரு. ஸோ அந்த வகையில் உங்கள் ராசிக்கே குருவோட பார்வை கிடைக்குது. ராசிக்கு கிடைக்கக்கூடிய குருவுடைய பார்வையினால உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் பொருளாதார முன்னேற்றமும் கிடைச்சிரும். அது ஒரு ரொம்ப சிறப்பு.
அதுக்கு அடுத்ததா வந்து அவருடைய பார்வை வந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கும் கிடைக்க போகுது. ஸோ இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம்னா மனோஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம்னா மீன ராசிக்கு கிடைக்குது. மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் கிடைக்குது. ஸோ சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை இவங்க 2 பேருடைய இப்ப இந்த நம்ம ராகு, சூரியன், புதன் தொடர்பு சொன்னோம் பார்த்தீங்களா? பல வழியில வருமானமும், புகழும் தேடி தரக்கூடிய ஒரு காலம் அப்படின்ற மாரி, இந்த குருவும், சனியும் இணைவு பெற்றிருக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, மீன் பிடிக்கிறது ரொம்ப யோகமான காலம், அதிர்ஷ்டமான காலம்னு சொல்லலாம். மீன் பிடிக்கிறதுக்கு நீங்க வந்து தூண்டில்லாம் எடுத்துட்டு போகணும். பாத்திரம் எடுத்துட்டு போனாலே போதும் வந்து மீன் ஆத்துலேருந்து உள்ள வந்து விழுகுன்ற அளவுக்கு ரொம்ப சிறந்த யோக காலம். ஒரு லக்கியான காலத்துல இருக்கீங்கன்னு சொல்லலாம். குரு, சூரியனோட இணைவு வந்து அந்த சிறப்புகள குடுக்கும். இன்னும் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா அந்த விருச்சிக ராசின்னு வந்துட்டு நம்ம கடன பத்தி பேசாம போ முடியாது. கடன்ல தான் வாழ்க்கைய ஓட்டக்கூடிய ஒரு ராசிக்காரர்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமான முறையில வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. எடுத்து நிச்சயமா வண்டி வாகனங்களும் வாங்குவீங்க. அ அ அந்த அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் முயற்சிகளா இருக்கும். அதெல்லாம் நிறைவேறதுக்கான சொத்து வாங்குற விஷயங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குற யோகங்கள், கடன் வாங்கியாவது வாங்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இது எல்லாமே வரும். தைரியமா வாங்குங்க. அதனால நீங்க சிக்கல்ல மாட்ட மாட்டீங்க. காரணம் என்னன்னா, 10ஆம் இடத்துல சுக்கிரனும், கேதுவும் இணையறாங்க. சுக்கிரன் வந்து சுபிட்சகாரகன், பயணங்கள குறிக்கக்கூடியவர். அவர் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி மற்றும் 12ஆம் இடத்து விரயஸ்தானத்து அதிபதியும் கூட அவர் தான். ஸோ கூடுதலா வந்து அவர் கேதுவோட மங்களகாரகன் கேதுவோட இணைவு பெறுறாரு. உங்க ராசிநாதன் செவ்வாய்க்கு கேந்திரத்திலயும் வர்றாரு. அப்ப கண்டிப்பான முறையில கடன் வாங்கியாச்சும் ஒரு வாகனத்த வாங்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. தொழில் சார்ந்த பயன்பாட்டுக்காக வாங்கலாம். குடும்ப பயன்பாடுகள், தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வாங்கலாம். ஆனா நிச்சயமா வண்டி வாகன யோகம் இந்த மாதத்துல இருக்கு அப்படின்றத உறுதியா சொல்லிக்கிறேன். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே ரொம்ப சிறப்பான யோகங்கள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உச்சம் பெற்றிருக்கிறது இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பு. உலகத்துக்கே சிறப்பு. அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேஷம் முதல் மீனம் வரைய எந்த ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் நிச்சயமான முறையில குருவோட அருள் பரிபூரணமா இருக்கு. உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிருக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன்கள, மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த, தனகாரகனா குரு வரதுனால பொருளாதார முன்னேற்றத்த குடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா இந்த மாதம், ஜூலை மாதம் அவரோட நிலை என்னவா இருக்கு? அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்றது வந்து குருவுக்கு திரிகோணத்தில இருக்கக்கூடிய சனி. இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பலன் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. திரிகோண நிலை தொடர்புகள்ல கிரகங்கள் இருந்தா வலுப்பெற்று யோக பலன்கள செய்வாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வகையில சனிக்கு 5ஆம் இடத்துல குரு, குருக்கு 9ஆம் இடத்துல சனி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன். சூரியன், புதனுக்கு 9ஆம் இடத்துல ராகு. இப்படியான ஒரு முக்கியமான கிரகங்களுக்குள்ள வந்து திரிகோண தொடர்பு, நல்ல இணைவு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒருத்தர் பகையா இருந்தா கூட, இந்த திரிகோண தொடர்புக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, நல்ல பலன்களையே குடுப்பாங்கன்ற வகையில இந்த மாதம் ரொம்ப சிறப்பாவே அமைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கூடுதலா செவ்வாய், சுக்கிரனோட கேந்திர தொடர்பு. திரிகோண தொடர்பு எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன்கள குடுக்குமோ, அதே அளவுக்கு கேந்திர நிலையில குறிப்பா செவ்வாயும், சுக்கிரனும் கேந்திர தொடர்புல வரக்கூடிய காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னதமான யோகங்கள அந்த ஜாதகர்களுக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில குடுப்பாங்கன்றத ஜோதிட விதி. அந்த அடிப்படையிலுமே முழுமையா சொல்லணும்னா, இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறந்த நிலையில இருக்கக்கூடிய கோச்சார நிலை இருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. இது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்லது தான். இந்த மாதம் நம்ம செய்ய வேண்டியது சரியான முறையில திட்டமிடல் தான். இது வந்து திட்டமிடுறதுக்கான ஒரு அற்புதமான காலம். இந்த மாதத்துல இதத்தான் நான் செய்ய போறேன். இந்த இலக்க தான் அடைய போறேன். அப்படின்றத நீங்க திட்டமிட்டுட்டீங்க. அந்த விஷயத்த நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்க லைஃப்ல. அப்படின்னு உறுதியா சொல்லலாம். அதனால தயவுசெய்து இந்த காலத்த மிஸ் பண்ணாதீங்க. சரியான முறையில பயன்படுத்தி உங்க வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு முடிவு பண்ணுங்க. அந்த இலக்க அடையறதுக்கான பாதைய முடிவு பண்ணுங்க. ஏற்கனவே எனக்கு இலக்கும் தெரியும், பாதையும் தெரியுன்றவங்க தயவுசெய்து அந்த பாதையில நடக்க ஆரம்பிங்க. வெற்றி உங்க பக்கமா இருக்கும் அப்படின்றது வந்து கோச்சாரம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு வந்து இன்னும் துல்லியமா டீட்டெயிலா இதுதான் கோச்சாரம் பார்த்துட்டா ஆனா கோச்சாரத்த சொல்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க, இல்ல சரி இருக்காதுன்றாங்க. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லாம இருக்கு. இப்படிலாம் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன்ஸ்ல இருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கு என்ன என்ன காரணம்ன்றத நான் சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தருக்கான பலன் சொல்றது அப்படின்றது வந்து ஜோதிடத்த பொறுத்தவரைக்கும் 3 நிலைகள்ல நம்ம சொல்லணும். அதாவது விதி, மதி, கதி. இத நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய சுயஜாதகத்துல நம்மளுடைய லக்னம். நம்ம லக்னம் என்ன? இப்ப நம்ம லக்னாதிபதியோட நிலை என்னவா இருக்கு? நமக்கு நடந்துருக்க தசாபுத்தி காலங்கள் என்ன? அந்த தசாபுத்தி கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவான கிரகங்களா? இல்ல பகை கிரகங்களா? இத பார்க்கணும். இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மதி. மதின்றது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? ராசி, கோச்சாரம் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். உங்க ராசிக்கு ஏனைய கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? அவங்க என்ன பலன்கள் செய்வாங்கன்று பார்த்து சொல்றது. அதுக்கு அடுத்ததா கதி.
அதாவது சூரியனுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுக்கு என்னென்ன நிலையில கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் இருக்காங்க, கோள்கள் நிக்கிறாங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய இந்த 3யும் அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கான சரியான இன்னும் துல்லியமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நம்ம சொன்னது மதிய அடிப்படை, ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள் முழுமையா கோச்சாரம் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அதுல எந்த சந்தேகமே வேண்டாம். கூடுதலா உங்களுடைய சுய ஜாதகத்திலேயும் உங்களுடைய நேரம் எப்படி இருக்கு? உங்களோட அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? அந்த காலத்தையும் இதையும் இணைச்சு பார்த்து பலன் சொல்லும்போது தான், உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன் கிடைக்கும். ஸோ அந்த மாரி பலன் தேவைப்படுறவங்க, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு நிச்சயமா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலா குடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான், நமக்கான ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தெரியும் வரும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள், அதாவது ராசி மதிய அடிப்படையில சொல்லக்கூடிய ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களுக்கு இந்த கோச்சார நிலைகள் ரொம்பவே சிறப்பா இருக்கின்றதுனால, உலகத்துல எல்லா மக்களுக்கும் மனசுல சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். பொருளாதார ரீதியாவும் மன திருப்தியோட இருப்பாங்க. உறவுகளோட நிம்மதியா, சந்தோஷமா இருப்பாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் வந்து என்னன்னா, இந்த போர் சூழல்லாம் குரு உச்சம் பெற்ற பின்னாடி சரியாயிரும். அந்த உலக நாடுகளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? விலைவாசி உயர்வு, அதனால அ பொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு நடந்துச்சு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து சரியாயிரும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் என்னோட நண்பர்களே சொல்லலாம், ஆமாங்க நீங்க சொன்னீங்க. இந்த போர் சூழல்லாம் அமைதியாயிரும், குறைஞ்சிரும், வேகம்லாம் குறைஞ்சிரும்னீங்க. அதுமாரி சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில இந்த ஜூலை மாதமுமே வந்து எல்லாருக்கும் மன மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு அப்படின்றத நான் இங்க மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அம் மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகளை வந்து உலகளாவிய அளவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழில விரிவுபடுத்தணும், உங்கள அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த அ ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறையில இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்கு. உலகளாவிய அளவுல நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அது உங்களுடைய இத பார்க்கக்கூடிய யாராவது இந்த நிறுவனங்கள நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்த நீங்க வந்து நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் குடுப்பாங்க. அத பத்தின விவரங்கள சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம YouTubeல மட்டும் இல்லாம, Facebook, Instagram ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லயுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.